ஜனநாயகன் திரைப்படத்திற்கு இப்போது தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா மற்றும் அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவதற்கு ஒரு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இந்த சென்சார் சான்றிதழ் வழங்குவதற்கான அந்த வழக்கு விசாரணையும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பொங்கலுக்கு வெளியாகும் என்று மிகுந்த அவருடைய ரசிகர்களால் அவளோடு எதிர்பார்க்கப்பட்ட தாவேகா தலைவரும் நடிகருமான விஜயின் கடைசி திரைப்படம் இவ்வாறு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவதில் அரசியல் இருக்கிறதா இல்லது சாதாரண சென்சார் நடைமுறை விதிமுறைகள் தானா? இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? சார் ஆக்சுவலாக எல்லா காலங்களிலும் சென்சார் இது போன்ற திரைப்படங்களை அதாவது என்னன்னா அரசியல் அழுத்தம் இல்லாமல் அவங்க தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது நம்புவதற்கு தயாராக மக்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கடந்த காலங்கள்லையும் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் சில படங்கள் பல ஆண்டுகள் முடக்கப்பட்ட வரலாறுலாம் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க 91ஆம் ஆண்டுல ஒரு படம் எடுத்தாங்க, குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம், ஆர்கே செல்லுமணி இயக்கத்துல ஒரு படம் வெளிவந்தது. அந்த படம் ரெடி ஆயிடுச்சு, சென்சாருக்கு போச்சு. அந்த படத்துல சில காட்சிகள் நீக்க சொல்லி சொன்னாங்க, அதுல அவர்களுக்கு முரண் ரிவைசிங் போனாங்க. ஆனால் அந்த படம் கிடப்பில் போடப்பட்டது 1 நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, 20 ஆண்டுகளுக்கு மேலாக முடக்கப்பட்டிருந்துச்சு. சமீபத்துல ராஜீவ் படுகொலை தொடர்பான அந்த பின்னணியோட உள்ள படம் நினைக்கிறேன். ஆமா 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 2007ஆம் ஆண்டு பல காட்சிகள் வெட்டப்பட்டு அந்த படம் திரைக்கு வந்தது. இதெல்லாம் வரலாறு, நிறைய வரலாறு. ஆனால் நீங்க ஒன்றிய அரசாங்கத்துக்கு விருப்பமான விஷயங்கள் வரும்போது உண்மைக்கு புறம்பான தகவல்கள் வந்தா கூட, இப்ப கேரளா ஃபைல்ஸ் மாதிரி, காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி ஏகப்பட்ட படங்களை நம்ம பார்க்க முடியும். அவர்கள் விருப்பமான விஷயங்கள் வரும்போது கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம், உண்மைக்கு மாறான விஷயம், தரவுகள் இல்லாத படங்களாக இருந்தால் கூட அதற்கு அனுமதி கிடைக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், நீங்க ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும், ஜனநாயகன் ஏற்கனவே இன்னொரு மொழியில் வெளியான படம் தான், அதுல இருந்து பெரும்பாலான காட்சிகளை எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஏன் தெலுங்கு படத்துல விருதுலாம் வழங்கிருக்காங்க. அந்த படத்துக்கு ஆமா விருது நீங்க நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. பாலையா படத்துல பெரும்பாலும் கற்பனைக்கு எட்டாத காட்சிகள் தான் இருக்கும். ஆனா அதை ரசிப்பாங்க அந்த மக்கள். அந்த மக்கள் அதை ரொம்ப கொண்டாடுவாங்க. அதுல இருந்து பெரும்பகுதியான காட்சியை தான் இவர் எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. ஆனால் இங்க சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, யுஎஸ் சான்றிதழ் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லிட்டு ரிவைசிங் போயிருக்கு. அதுல குறிப்பிட்டு சொன்ன விஷயம் என்னன்னா, 2 விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒண்ணு, ராணுவ தொடர்பான லட்சணைகளை, அதாவது அந்த லோகோஸ் நீங்க பயன்படுத்திட்டீங்க அனுமதி இல்லாம. இன்னொன்னு மத துவேஷம் அப்படின்றாங்க. புகார் அளித்தவர் இதெல்லாம் குறிப்பிட்டாருன்னு சொல்றாங்க. மத துவேஷம் எங்க வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ராணுவ லட்சணைகள்ன்ற விஷயங்கள் இவங்க 18ஆம் தேதி அங்க சென்சார் கொடுக்கும் போதே கொடுத்த கட்டெல்லாம் நாங்க கட் பண்ணி கொடுத்துட்டோம், அதை அவர்கள் ஏத்துக்கல சென்சார். இப்ப கூட பாருங்களேன், காலையில நம்ம நீதியரசர் என்ன சொல்றாருன்னா, உடனடியாக யூஏ கொடுங்க, ரிவைசிங் வேண்டாம், யூஏ கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க, விரைந்து கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சென்சார் மேல்முறையீடுக்கு போயிருக்கு. மேல்முறையீடுல 21ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிட்டாங்க. இப்ப இவங்களுடைய நோக்கம் எல்லாமே 21க்கு போயிருச்சு. அது சோகம் தான். கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் முதலீட்டுல நாங்க படம் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க சார். ஆனால் இதுல பின்னணியில 100% அரசியல் இருக்கிறது. விஜயை பயன்படுத்துகிறார்கள். விஜய் பயந்திருக்கிறார், வாய் திறக்காம இருக்காரு. மற்ற எல்லா விஷயத்துக்கும் மாநில அரசாங்கம் வழக்கு போயிட்டு இருக்கறதுனால அவர் இதுவரை கருத்து சொல்லாம இருந்திருக்கலாம். இப்பவும் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. வழக்கு போனாலும் சார், நீங்க வழக்குக்கு எதிராக பேச வேணாம், அவருக்கான உரிமை இருக்குல்ல. இப்போ ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஏன் எல்லாரும் குரல் கொடுக்கலன்னு சமூக வலைதளங்கள்ல சில பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. எதுக்கு ஸ்டாண்ட் வித் விஜய் சொல்லணும்னா, காங்கிரஸ் கட்சியில கூட விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு சார். காங்கிரஸ் கட்சியில விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் தொடர்ந்து அறிக்கை விட்டாங்க. கிரீஸ் சோடங்கர்ல இருந்து ஜோதிமணி. நான் கூட விஜய் ரசிகர் தான் சார், அது பிரச்சனை இல்ல சார். நீங்க என்ன நேரத்துல எதற்காக பேசணுமோ அந்த நேரத்துல அதுக்காக பேசணும். அவர் பேச வேண்டிய நேரத்துல பேச மாட்டேங்கிறாரு. நம்ம சொல்ற குற்றச்சாட்டு அதானே சொல்றோம். சரி, நீங்க இந்த பட சம்பந்தமாக எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நீங்க யாரையும் குறை சொல்ல வேணாம் சார். நான் சரியாக படம் எடுத்திருக்கிறேன், இந்த திரைப்படம் மக்கள் பார்வைக்கு வருது, இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நாங்க சரி பண்ணிட்டோம், எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறதுல என்ன தயக்கம் இருக்க போகுது? அது கூட பேச மாட்டேன், நான் அமைதியா தான் இருப்பேன்னு சொன்னா அப்புறம் எப்படி அவர் நம்ம என்ன லிஸ்ட்ல அவர் எடுக்கிறது எனக்கு புரியலையே. இதுல நம்ம விஜய் அவர் பாதிக்கப்பட்ட தரப்பு வர விடும். நம்ம இப்போ என்னன்னா, இதுல உண்மையிலே மத்திய அரசுக்கு எதிரான அரசியல் தரப்புக்கு ஆலோசனை தான் சொல்றேன், அவங்களை விட சொல்ல நம்ம. சரி, அவர்களுக்கு ஆலோசனை நீங்க பேசுங்க. பேசுறேன் சார், பசி இருக்கிறவர்கள் கேட்டால் மட்டும்தான் பசி ஆற வாய்ப்பு கிடைக்கும். இல்ல, அவர் நீதிமன்ற வழக்கு இருக்கிறதுனால அவர் கருத்து சொல்லாம இருக்கலாம். 21ஆம் தேதிக்கு பிறகு கருத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம்,
ஆப்ரகாம் சார், என்னன்னா பராசக்தி திரைப்படம், அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயண்ட், இப்போது வந்து உதயநிதியின் அந்த மகன், அந்த இன்ப உதயநிதி அந்த திரைப்படத்தின் ரெட் ஜெயண்ட் மூவிஸின் உரிமையாளராக இருக்கிறார். படத்தின் உள்ளடக்கம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். ஜனநாயகனை ஒப்பிடும்போது இந்த பராசக்தி திரைப்படம் அரசியல் ரீதியாகவும் மற்றும் அந்த கதையின் உள்ளடக்கம் மற்றும் அந்த தயாரிப்பாளர்கள், அது சார்ந்த நிறுவனம் ஆகியவை தற்போதைய ஆளும் அரசுக்கு நெருக்கமானவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் பராசக்திக்கு எந்த விதமான ஒரு நெருக்கடியும் கொடுக்காமல் ஜனநாயகனுக்கு மட்டும் இத்தனை 20 பல இடங்களில் கட்டு அந்த வழக்கு, அதற்கு மேல்முறையீடு என்று போவதற்கு என்ன காரணம்? இல்லப்பா, நீங்க சொல்லும் போதே பராசக்தி எந்த நெருக்கடியும் கொடுக்கலன்னு சொல்றீங்களே சார், இது எப்படி சார்? இது இன்னைக்கு மத்தியானம் தான் ஒரு 25 கட்டு கொடுத்தாங்களா, அதை எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் அந்த படமும் வெளியில வருமா வராதா, என்ன பிரச்சனை, ரிவைசிங் போனவங்க, ஏன்னா அவங்களுக்கும் நேரடியாக சான்றிதழ் கிடைக்கல. ரிவைசிங் போய் பார்த்த பிறகு அவங்க சொன்ன சில கட்டு இவங்க ஏத்துக்கிட்ட பிறகு சில விஷயங்கள் அது வந்து ஒத்து போன பிறகுதான் அது சென்சார் வந்து வழங்கியிருக்கு. இன்னொரு விஷயம், நீங்க வந்து அவர்கள் கொடுக்கிற கட்ஸ் எதற்காக அந்த கட்டு கொடுக்குறாங்க, நான் ஏன் அந்த கட்டை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றத சரியான காரணங்களோடு அங்க போய் விளக்கணும். ஏன்னா அவங்க நீக்க சொன்ன காட்சிகளில என்னுடைய படத்தோட உயிரோட்டமே அதுல தான் இருக்கு அப்படின்னு வாதிடுவாங்க நிறைய இயக்குனர்கள். அந்த வகையில சுதா கோங்கரா வந்து முதல்ல அவங்க சென்சார்ல யூஏ தரோம், இவ்வளவு கட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை ஒத்துக்க மாட்டேன், நான் ரிவைசிங் போறேன்னு சொல்லிட்டு அவங்க ரிவைசிங் போய் அவர்களுக்கு உண்டான விஷயங்களை பேசினார்கள். நீங்க சொல்ற மாதிரி இந்திக்கு எதிரான படம், இந்திக்கு எதிரான படம் இல்ல சார் அது. அவங்க தெளிவாவே சொல்லிட்டாங்க, இயக்குனர் சொல்லிட்டாரு, அந்த ஹீரோ சொல்லிட்டாரு, அதுல பேசின எல்லாரும் சொல்லிட்டாங்க, நடிச்சவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்தி திணிப்புக்கு எதிரான படம் தான். ஆரம்பத்துல இருந்தே தமிழ்நாடு வந்து இந்தி திணிப்பை எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறது. இந்திக்கு எதிரானவர்கள் தமிழர்கள் இல்ல, அதத்தான் அந்த படம் வெளிப்படையா சொல்லுது. ஆமா, இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவர்கள் சார். அரசியலாக பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே அரசியல் இருக்கும் சார். காமாலைக்காரனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியும், ஆனா ஆக்சுவலா தப்பு எங்க இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு. பாக்குற பார்வை தானே.